மகர்னா என்னமா அதை சொல்லுங்க முதல்ல. பொண்ணு வீட்டுல இருந்து பிச்சை கேட்கறது கிடையாது. பொண்ணு வீட்டுல இருந்து பிச்சை கேட்கறது மகர் கிடையாது. அதுக்கு பேரு வேற. அப்புறம் சொல்ற என்னன்னு. ஆனால் மணமகன் அந்த பெண் கேட்டதை கொடுக்கும். யாரு கேட்டத? யாரு கேட்டத? பெண் கேட்டதை கொடுப்பது. அதான் என்ன மஹர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வஆத்துன் நிஸாஅ ஸதகாத்திஹின்ன நிஹ்லா. மனம் வந்து அந்த பெண்கள் கேட்கக்கூடிய மகரை நீங்கள் கொடுங்கள். மனமும் வந்து கொடுங்கள். ஆனா நாங்க எங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது அவங்க 20 பவுன் போட்டு அனுப்புனாங்க. இப்பவும் கல்யாணம் பண்ண போறோம், நீங்க விரும்பினதை போட்டு அனுப்புங்க. இப்படியெல்லாம் பிச்சை கேட்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனிலே அனுமதி கிடையாது. அப்படி மாப்பிள்ளையே எனக்கு இவ்வளவுதான் போட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா அவரை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டுருங்க, அவர் செக்கிங் பண்ணட்டும். புரிஞ்சுக்குங்க, இதுக்கு மேல சொல்ல மாட்டேன். இதை விட இந்த குற்றத்தை இழிவுபடுத்துவதற்கு ஒரு வார்த்தை கிடையாது. கேவலம் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய பழக்கம் பெண்களிடத்திலே பிச்சை கேட்பது, பெண்ணுடைய குடும்பத்திடத்திலே கை நீட்டுவது. துண்டை வச்சுட்டு அம்மா தாயேன்னு போயிடலாம். அதுக்கு போல அதை விட அதிகமாக கூட கிடைக்கும் முஸ்லிம் ஊர்கள்ல. மாஷா அல்லாஹ். துரத்தி அடையுங்கள். அப்படி யாராவது வந்தால் துரத்தி அடையுங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படி கொடுத்தால் தான் உங்கள் பெண்ணை திருமணம் முடிப்பான் என்றால் தேவை கிடையாது. இப்படி பெண்ணிடத்திலே பிச்சை கேட்கக்கூடிய இவனை விட கடைக்கோடியிலே வாழக்கூடிய மூமினான ஏழை மிகச்சிறந்த